புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் 3 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழை 10 சென்டிமீட்டராக பதிவாகியுள்ளது. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் குலதெய்வ வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிராமவாசிகள் பங்கேற்றனர். தமக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஜயை வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டியதால் அவருடன் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சேதராப்பட்டு, பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் தொலைபேசியை ஹேக் செய்து விட்டதாக கோட்டக்குப்பம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருபுவனை பழண்டி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எஸ்எம்வி பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீதிமன்ற உத்தரவின்படி ஊர்காவல் படை வீரர்களின் திருத்தப் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் பழகி இளம்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டிய வாலிபரை போலீசார் தேடி வருகின்றனர். பிரபல ரவுடி கர்ணா குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தேங்காய்திட்டு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.